வணக்கம் நண்பர்கள். டாஸ்மார்க் வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர் அந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இது நீதித்துறைக்கு ஒரு அவமானம் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசை எதிர்த்து உயர்நீதிமன்றமோ மத்திய அரசை எதிர்த்து உச்ச நீதிமன்றமோ எந்த விதமான தீர்ப்பும் வழங்க முடியாது அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத நடைமுறை தான் இந்தியாவில் தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க அரசு அதிகாரிகள். அதை விட ஒரு மிகப்பெரிய விளக்கம் எதுவுமே தேவையில்லை. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டாலோ அல்லது ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டாலோ இல்லை நாங்கள்லாம் அப்படி மாறுதலுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போலவே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியிலிருந்து இல்லை நாங்கள் அந்த பணியெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போலத்தான் அரசு அதிகாரிகளான நீதிபதிகள், அதுவும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பதவி எதுன்னு கேட்டிங்கன்னா நீதிபதி பதவிகள், அவர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஏராளமான அடுக்கு பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் இது ஒரு சாதாரணமான வழக்கு. இந்த வழக்கில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு வேறு அமர்வுக்கு மாற்றிருக்கிறாங்க இந்த நீதிபதிகள். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசையோ மத்திய அரசையோ பகைத்து கொள்ள இந்த நீதிபதிகள் விரும்பவில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழக அரசு டாஸ்மாக் ஈடியினுடைய ரெய்டு சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கில் என்ன சாராம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டார்கள். 24 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து விசாரிக்கப்பட்டார்கள் அந்த பெண் அதிகாரிகள். அது மட்டும் இல்லாமல் ஈடி ரெய்டு நடத்தி ஏராளமான டிஜிட்டல் ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றி போயிட்டு இருக்காங்க. அந்த டிஜிட்டல் ஆவணங்களையும் திருப்பி தமிழக அரசிடம் தர வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு. இந்த வழக்கில் இந்த ரெய்டில் 1000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்தை போல ஒரு சாதாரணமாக வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 50,000 கோடியிலிருந்து அதிகபட்சமாக 1 லட்சம் கோடி ரூபாய் கடந்த 4 வருஷத்தில் டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாஸ்மார்க் தயாரிக்கிற அந்த சரக்கு எல்லாமே தயாரிக்கப்படுகின்ற ஆலையில் இருக்கிற டாக்குமெண்ட்டுக்கும் டாஸ்மார்க்கில் விற்பனை செய்கிற டாக்குமெண்ட்டுக்கும் ஏராளமான முரண்பாடு இருக்குது. அதனால தான் ஈடி ரெய்டு நடத்தி ஏராளமான டிஜிட்டல் ஆவணங்களை கைப்பற்றி போயிருக்காங்க. அப்படி இதை வைத்து டாஸ்மார்க் ஈடி நடவடிக்கை எடுத்தால் ஏராளமான ஊழல் அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட வேண்டிய நிலை ஏற்படலாம். அதனால தான் தமிழக அரசு பயந்து போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை மடைமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பெண் அரசு அதிகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்தை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. இதற்கு முன் உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது பெண் காவல்துறை அதிகாரிகள் இழிவாக பேசப்பட்டார்கள். சவுக்கு சங்கரால் பேசப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. பெண் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த வழக்கை திசை திருப்ப முயற்சியில் தான் தமிழக அரசு தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறது. அதே போல் சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் வீசப்பட்டது. அதற்கு அவர்கள் கூறிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துப்புரவு தொழிலாளர்களை அவதூறாக பேசினார், தரக்குறைவாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது இந்த விளக்கத்தை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து பெண்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பெண் காவல்துறை இப்படி அந்த வழக்கில் தவறாக மாட்டிக்கிட்ட ஊழல் வழக்கில் தங்களுடைய மக்களுக்கு கவனத்தை திருப்புறதுக்காக மடைமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட நடைமுறைகளை தமிழக அரசு ராஜதந்திர ரீதியாக மேற்கொள்வதாக நினைத்து தங்களை தாங்களே மாட்டிவிட்டுக் கொள்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஊழல் என்பது, டாஸ்மாக் ஊழல் என்பது குறைந்தபட்சம் 50,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. அதற்கு காரணம் மாநில நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஆடியோ போதும். ஒரு வருஷத்துக்கு 25,000 கோடியிலிருந்து 30,000 கோடி ரூபாய் இல்லீகலாக டாஸ்மார்க்கில் வெளியே வருது. அந்த பணம்லாம் எங்கே போய் சேருதுன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார். அப்படி பார்த்தா 1 லட்சம் கோடி ரூபாய் இந்த 4 வருஷத்தில் ஊழல் நடந்திருக்கிறது. அதே போலவே டெல்லி மதுபான ஊழல் கொள்கையில் ஒரு 100 கோடி ரூபாய் தான் ஊழல் நடந்திருக்கிறதாக ஈடி விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அந்த 100 கோடி ரூபாய்க்கு அப்பொழுதைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா அவர்களும் கைது செய்யப்பட்டு 1.5 வருஷம் ஜாமீனே கிடைக்காம ஜெயிலில் இருந்திருக்காங்க. அதனால இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலாக இருந்தால் ஏராளமான பெரிய அரசியல்வாதிகள் எல்லாமே கைது செய்யப்படுவார்கள், நடவடிக்கை எடுக்கப்படும், மத்திய அரசால் பிளாக்மெயில் செய்யப்படுவார்கள். அதற்கு பயந்து தான் பெண் அதிகாரிகள் துன்புறுத்தல், அதனால கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களை எல்லாமே ஒப்படைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிடும் சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. சரி, அப்படியே பெண் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து 24 மணி நேரம் விசாரிக்கப்பட்டா என்ன தப்பு?
ஊழல் அப்படிங்கிறது ஒரு ஆழமாக இந்தியாவில் வளர்ந்திருக்கிறது. ஒரு அமைப்பாகவே ஊழல் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாகவே மாறி அனைத்து அரசு அதிகாரிகளும் நீதிபதி உட்பட ஒருவருக்கொருவர் மறைமுகமாக தங்களுக்கு உதவி செய்து கொள்கிறார்கள். ஊழல் செய்தவங்களுக்கு உதவி செய்கின்றனர். அப்படி இருக்கும் பொழுது அரசு அதிகாரிகளை தொடர்ந்து விசாரணை நடத்தி எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வெளிக்கொண்டு வருவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இடி அதிகாரிகள் மிக மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது சொல்லுவதும் மிக பொய்யானது. கைது பயத்துக்கு பயந்து ஈடியினுடைய நடவடிக்கை பயந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட மடைமாற்ற முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த 2 நீதிபதிகளும் ஈடிக்கு எதிராக ஏதாவது தீர்ப்புகளை வழங்கினால் அது தமிழக அரசனுடைய கோபத்தை தாங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பயப்படுறாங்க. அதே போலவே ஈடிக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினால் மத்திய அரசு இந்த 2 நீதிபதிகளுக்கு எதிர்காலத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு அளிக்காது, அல்லது இடம் மாறுதல் அப்படிங்கிற பெயரில் இந்த நீதிபதிகள் வேறு மாநிலத்துக்கு தங்களை மாற்றப்படலாம் அப்படிங்கிற பயத்தினால தான் இந்த 2 நீதிபதிகளும் இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு வேறு பெஞ்சுக்கு மாற்றியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு பதிலாக இந்த 2 நீதிபதிகளும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தால் மிக பொருத்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது நீதிபதிகளே. இந்த நீதிபதிகளே ஊழல் வழக்கை விசாரிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு வேற பெஞ்சுக்கு மாற்றாங்கன்னா இதைவிட ஒரு அவமான சின்னம் இந்தியாவில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.